அவர் எப்பவாவது தான் ஊருக்கு வருவாரு. ஆனா டெய்லி போன்ல பேசிடுவாரு, வீடியோ கால் பண்ணுவாரு. நாங்க சாப்பிட உட்காரும் போது கரெக்டா பண்ணிடுவாரு. எங்க கூடவே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். அவரு எங்க கிட்ட இருந்து எங்கேயோ தள்ளிதான் இருப்பாரு. ஆனா நாங்க அவ்வளவு பாதுகாப்பா ஃபீல் பண்ணுவோம். அவரு பேசி முடிச்சதும் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தூங்குவோம். அப்பா போனதுல எல்லாமே போச்சு தாத்தா. கங்கா அக்கா கூட அந்த வருத்தத்துலதான் அதுக்கப்புறம் இப்படி ஆயிட்டா. அவளுக்கு பிடிக்காம கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என் விஷயத்துல அவ கோவப்படல, அக்கறையோட தான் இருந்தா. என் கல்யாணத்தை அவளால இன்னும் நம்ப முடியல. எனக்கு எல்லாம் ஒரு கஷ்டம் வந்தா அது என்ன வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரிஞ்சிரும். ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுப்பா. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லாத நிறைய விஷயத்த அவகிட்ட தான் சொல்லியிருக்கேன் தாத்தா. ஆனா இன்னைக்கு பாருங்க, அவ என்ன எதிரி மாதிரி பாக்குறா. அப்பா இறந்ததுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. அதுவா போதும், எதுலயுமே கண்ட்ரோல் இல்ல. நடக்கிற எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. சில நேரம் அப்படித்தாம்மா, குழப்பம், பயம், வாழ்க்கை நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போகுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா டக்குன்னு ஒரு நிமிஷத்துல எல்லாமே சரியாயிடும் தெரியுமா? உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி ஆகும் பாரு. நாங்க எல்லாரும் திரும்ப ஒன்னா சேர்ந்து இருப்போமா தாத்தா? கங்கா அக்காவும் காவிரி அக்காவும் பேசிப்பாங்களா திரும்பவும்? கண்டிப்பா நடக்குமா. அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து சொல்லுவ, தாத்தா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு வந்து சொல்லுவ. நிஜமாவா தாத்தா? கை கொடு, சத்தியமா. அக்கா, அப்ப நான் கிளம்புறேன்க்கா. இரு, நானும் வரேன். வா. குட் நைட் தாத்தா. பாய்.